ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம ரத சப்தமி விழாவை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரத சப்தமினா சூரிய வழிபாடு. இதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு காலத்தில் கஷ்யப்ப முனிவர் அவர் ரொம்ப தவம் புரிஞ்சு நிறைய வரங்களை வாங்கியிருந்தார். அவருடைய மனைவி அதிதி, அவங்களுக்கு ஒரு நாள் அதிதி கணவர் கஷ்யப்ப முனிவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அந்தணர் வந்தாங்க. வெளியில் அந்தணர் யாசகம் கேட்குறாங்க. ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த அதிதி கணவருக்கு கஷ்யப்ப முனிவருக்கு உணவு பரிமாறிவிட்டு மெதுவாக போய் அந்த அந்தணருக்கு உணவு கொடுக்குறாங்க. ஆனால் அந்தணர், நான் பசியாக இருக்கேன் ரொம்ப, ஆனால் நீங்கள் ரொம்ப மெதுவாக வர அப்படின்னு கோபத்தில் சாபம் கொடுத்துட்றாரு அந்தணர். உடனே அதை கேட்ட அதிதி என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப மனம் வருந்தி போய் கஷ்யப்ப முனிவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இது மாதிரி அந்தணர் சாபம் கொடுத்துட்டாங்க, உன்னுடைய குழந்தை இறந்து போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. உடனே சாபம் கொடுத்த உடனே கஷ்யப்ப முனிவர்கிட்ட இவங்க சொல்கிறாங்க. உடனே கஷ்யப்ப முனிவர் சொல்கிறாங்க, சரி நீ வருத்தப்படாத, தேவலோகத்தில் இருந்து பிரகாசமான ஒரு ஒளி உனக்கு குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தை, பிரகாசமான ஒளியுடைய குழந்தை தான் சூரிய பகவான். ஸோ அந்த சூரிய பகவான் உதித்த இந்த நாளை தான் நம்ம சூரிய ஜெயந்தி, ரத சப்தமி அப்படின்னு வழிபடுறது. இந்த பூலோகத்தில் இருக்கிற அனைவரும் சூரிய வழிபாடு இன்றைக்கி செஞ்சோம்னா ரொம்ப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ரத சப்தமி அன்று பெண்களும் அனைத்து மக்களும் அந்த சூரிய பகவானை வழிபட்டு எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கிறோமோ அது பன்மடங்கு ஆகும். தான தர்மங்கள் எது முடியுமோ அவ்வளவு செய்கிறவங்க அது பன்மடங்கு ஆகும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கலை செஞ்சு அந்த சூரிய பகவானுக்கு வழிபட்டு நைவேத்தியம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். தேங்க்யூ. வெங்கடாச்சல நிலையம், வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம். வெங்கடாச்சல நிலையம், வைகுண்டபுரவாசம். பங்கஜநேத்ரம், பங்கஜநேத்ரம், பரமபவித்ரம். பங்கஜநேத்ரம், பரமபவித்ரம். शङ्खचक्रधर चिन्मयरूपं, वेङ्कटाचलनिलयं, वैकुण्ठपुरवासं.